கர்த்தர் நாமம் பரிசுத்தமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிப்பதற்காக, தியானிப்பதற்காக அவர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவராய் நம் மத்தியில் பெரிய அதிசயங்கள் செய்கிறார். ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் சங்கீதம் 112 1, 2, 3 வசனங்கள் நாம் வாசித்து அதை தியானிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாத தேவனார். கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவரா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தமாக. அவர் நம்மை எப்போதும் வழி நடத்துகிறவரா. நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறார். சங்கீதம் 112:1 கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிறார் மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனிதன் தான் இந்த உலகத்தில் பாக்கியவானாய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர், அநேக விசுவாசிகள் இந்த நாடுகளில் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து, கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருந்து அதை கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மனிதர்கள் தான் பாக்கியமான மனிதர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனுஷன் நிச்சயமாய் பாக்கியவானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் நினைக்கலாம், இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கிறார், எந்த நன்மை கிடைச்சிருக்கிறார், எந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கிறார் என்றெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நிறைய பேர் இந்த நாடுகளில் அதை புது வீடுகள், புது கார்கள், புது ஏதாவது நன்மைகள் தேடி ஓடும் போதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறார். அவர்களுடைய அந்த நன்மைகள் எல்லாம் ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் ஏதாவது இருக்கும் போது இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகளுக்கு மிகவும் பிரியமாயிருக்கிற மனிதன் நிச்சயமாய் பாக்கியவானாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் ஞானிகளும் கர்த்தர் முன்னாடி சொல்லட்டும், நாங்கள் பாக்கியவானாய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனிதன் பாக்கியவானாய் இருக்கிறார். நிச்சயமாய் அவருடைய கட்டளைகளுக்கு மிகவும் பிரியமாயிருக்கிற மனிதர்கள் அவர்கள் பாக்கியவானாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஜீவன் உள்ளவனாய், உயிருள்ளவனாய் ஒரு தேவனை சார்ந்திருக்கிறார். அதை ஜீவன் உள்ளவன், அவர் உயிருள்ளவன், அவருக்கு பயந்திருக்கிற மனிதன் நிச்சயமாய் பாக்கியவானாயிருக்கிறார். நிச்சயமாய் பாக்கியவானாயிருக்கிறார். அவங்களுடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மிகவும் பிரியமாய் நடக்குத ஒரு மனிதன் அதை பாக்கியவானாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் அதை நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பத்திலே எல்லா மக்களையும் இந்த வசனத்தில் பலப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யட்டும். அதை ஒன்றாவதாய் நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, அதை அவங்களுடைய கட்டளைகளுக்கு மிகவும் பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளே படித்து விசுவாசத்தோட அந்த வார்த்தைகளுக்கு அதை மிகவும் பிரியமாய் நடக்குத மனிதன் அவங்க பாக்கியவானாய் இருக்கும். அதே மாதிரி கர்த்தருக்கு பயந்து நடக்குத மனிதன், கர்த்தருக்கு பயந்து நடக்குத மனிதன் இந்த உலகத்தில் அதே அவங்களை பாக்கியவான் கூப்பிடும். ஹல்லேலூயா. அதை 2வது வசனம் வாசிக்கும் போது அவனுடைய சந்ததியின் பூமியில் பலத்திருக்கும். உன்னுடைய சந்ததிகள் பூமியில் பலத்திருக்கிறதா. அல்லேலூயா. 1வது கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். 2 கர்த்தருடைய கட்டளைகளுக்கு
மிகவும் பிரியமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மிகவும் பிரியமாய் நடக்கிற மக்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மக்கள், அவங்களுடைய சந்ததிகள் பூமியில் பலத்திருக்கும். அல்லேலூயா. நீ எங்கேயும் தேடி ஓட வேண்டும். நீ உன்னுடைய சந்ததிகள் பலத்திருக்கிறதுக்காக, உன்னுடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் பலத்திருக்கிறதுக்காக நீ எங்கேயும் தேடி ஓட வேண்டும். ஏதோ அது இதுன்னு சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கும் போது உன்னுடைய சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும். ஆமென். அதே மாதிரி செம்மையான ஒரு வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. செம்மையான ஒரு வம்சம் இந்த உலகத்தில் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். நீ கர்த்தரை பயப்படுவதனால இந்த உலகத்தில் நீ பாக்கியவானாயிருக்கிறார். உலகத்தில் பாக்கியவானாயிருக்கிறார். உன்னுடைய சந்ததிகள் பூமியில் பலப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்பட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு, அவருடைய வழிகளில் நடக்கிற மனிதனுடைய சந்ததி பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இந்த உலகத்தில் அதை பலப்பட்டிருக்கிறவராயிருக்கிறோம். அல்லேலூயா. செம்மையானவரின் வம்சம் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய பிள்ளைகளில், உங்களுடைய மனைவியில், ஹஸ்பண்ட்மாரில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஹஸ்பண்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் சொல்லுகிறார். அதை உன்னுடைய சந்ததி பூமியில் பலப்பட்டிருக்கும். செம்மையான ஒரு வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 3வது வசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அதை பிரியமாயிருக்கிறவர்கள், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பிரியமாயிருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் நிச்சயமாய் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலநிற்கும். கர்த்தரை பயப்படுத்த மனிதர்கள், கர்த்தரை பயந்து கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்கிற, கர்த்தருடைய கட்டளைகளே பிரியமாயிருக்கிற மனிதர்கள் நிச்சயமாய் அவருடைய வீடுகளில், அவருடைய குடும்பங்களில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர் வீட்டில் நிச்சயமாயிருக்கும். அல்லேலூயா. அதை ஆஸ்திக்காய் ஐஸ்வர்யத்துக்காய் நீ எங்கேயும் தேடி ஓட வேண்டாம். இந்த நாடுகளில் கர்த்தருக்கு பயந்து இருக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து இருக்கட்டும். அதை அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் நடக்கட்டும். அல்லேலூயா. அப்படி நாம் மிகவும் பிரியமாய் நடக்கும் போது நிச்சயமா உன்னுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். அல்லேலூயா. ஓ, உன்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிலநிற்கும், நிலைத்து நிற்கிறார். அதாயிருக்கும். அல்லேலூயா. நாட்களில் 3 காரியங்கள் நாம் பார்த்திருக்கிறார். 1, ஞானிகளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர்களாயிருக்கும். ஞானிகளும் கர்த்தருடைய கட்டளைகளின் மேல் பிரியமாயிருக்கிறவங்களாயிருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும். அப்படிப்பட்ட மக்களுடைய செம்மையானவரின் வம்சம் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதை 3வதாய் சொல்லுகிறார். அந்த இடத்தில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உன்னுடைய வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலநிற்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கிறது. அதை கர்த்தர் நம்ம தேசத்தில் ஆசீர்வதித்து வளர வைக்கும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய வம்சங்களே இந்த உலகத்தில் பலத்திற்கு ஆசீர்வதித்திருக்கார். கர்த்தர் கிருபை செய்யும். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் உன்னுடைய வசனங்கள் தியானிக்க, கால வேளையில் உன்னுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்ததினால் ஸ்தோத்திரம். நான் உன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டிருக்க, உன்னுடைய கட்டளையில் பிரியமாயிருக்க, உன்னுடைய நாமத்தை பயன்பட எங்களுக்கு கிருபை செய்ததினால் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லா பலவீனங்களை அழிச்சு மாற்றும், எல்லா கவலைகள் கண்ணீர்களை அழிச்சு மாற்றும். இந்த கால வேளையில் தெய்வ மகிமை, தேவ பிரசன்னம்
எங்கள் நடுவில் இறங்குத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவ வல்லமை இறங்குத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தெய்வீக விடுதல் நடக்குத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கவலைகள் மறையட்டும், எல்லா கண்ணீர்கள் மறையட்டும், வேவலாதிகள் மறையட்டும். இந்த நாடுகளில் கர்த்தர் எல்லா குடும்பங்களுக்குள்ளே ஐஸ்வர்யம் சம்பத்தும் உருவாக்கப்படுவார். நீதியுள்ளவராய் கர்த்தரை பயப்படுகிறவராய் இருக்கப்படுவார். நீ கிருபை செய்தவராய் ஸ்தோத்திரம். இந்த மக்களின் குடும்பங்களை ஆசீர்வதி. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வர, தேவ பிரசனம் இறங்கி வர, எல்லா கவலைகளை மாற்றும், எல்லா கண்ணீர்களை மாற்றும். இந்த நாடுகளில் ஹாஸ்பிட்டலில் ஆயிருக்கிறது, ஐசோலேஷன் வார்டுகளில் ஆயிருக்கிறது. இந்த மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை அனுப்பும், ஒரு விடுதலை அனுப்பும். தேசத்தில் மகாமாரியை எடுத்து மாற்றும். இந்த நாடுகளில் கர்த்தரே ஒரு பெரிய விடுதல் நாங்கள் பார்க்கப்படுவார். கிருபை செய் ஆண்டவரே. எல்லா மக்களையும் நீ பாதுகாக்க ஒரு விடுதலைக்குள்ள நடக்கும். எல்லா சபைகளையும் உன்னுடைய கருத்தில் தருக. இந்த நாடுகளில் கர்த்தரே எல்லா சபைகளையும் நீ ஆசீர்வதி. நாடுகளில் விசுவாசி குடும்பங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வர, கர்த்தரை பயப்பட்டு நடக்க, கர்த்தருடைய வழிகளில் நடக்க இந்த மக்களுக்கு நீ கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் தடவினார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமென்.